என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். திரு சீமான் அவர்கள் முதல் முறையாக சறுக்கி இருக்கிறார். அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேயே கிடையாது, இந்த எலெக்ஷன்ல முதல் முறையா சறுக்கி இருக்கிறாரு. எந்த இடத்துல எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம்தான், தமிழ்நாடு முழுமைக்கும் முக்காவாசி கட்சிகள், அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இல்லாத எல்லா கட்சிகளுமே ஒருங்கிணைந்த குரல்ல இந்த மக்களவை மறுவரையறை மசோதாவை எதிர்த்தது. தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, மேற்கு வங்கம் சொல்லி இன்னும் நிறைய மாநிலங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட நிறைய பேர் எதிர்த்தாங்க. அதுவும் தீர்க்கமா, முழுமையா, வீரியமா எதிர்த்தாங்க. இந்த நேரத்துல திரு சீமான் அவர்களிடம் நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒரு தெளிவான எதிர்ப்பை பதிவு பண்ணல, அதே நேரத்துல ஒரு தெளிவான ஆதரவையும் பதிவு பண்ணல திரு சீமான் அவர்கள். எப்பவுமே மிக தெளிவா, ரொம்ப ஆழமாக, அழுத்தமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்யக்கூடிய சீமான் அவர்கள் எதனால இந்த இடத்துல இது மாதிரியான கருத்தை பதிவிட்டார் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்குமே குழப்பம் அப்படிங்கிறத தாண்டி ஏமாற்றம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த ஒரு முடிவுல தீர்க்கமா எப்பவும் போல, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை மிக தீவிரமா எதிர்த்துக்கு தான் வராரு, காங்கிரஸ் கட்சியும் எதிர்த்து தான் வராரு. அவர் ஒரு தனி பாதையில போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படிதான் அவர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. பெரும்பாலும் அப்படிதான் நம்பப்படுது. ஆனா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான், பாரதிய ஜனதா அவர்களுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிதான். ஸோ இப்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணதுனால உண்மையிலேயே நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது தொத்திக்கிடுச்சு. ஒருவேளை பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடுல இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் சிலருக்கு எழுந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்னு பேசிட்டு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான உரிமையில அதிலும் நம்மளுடைய பலம் குறையும் அப்படிங்கிற ஒரு இடத்துல, எப்படி அதிகாரம் உரிமைக்கு தான் போராடிட்டு இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த சூழல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமை, அதனுடைய அதிகாரம் குறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அரசியல் பேசுனா எப்படி? அந்த இடத்துல அந்த உண்மையான விஷயத்துக்கு எதிர்ப்பா இல்ல ஆதரவான்றதை வெளிப்படுத்தணும். அந்த இடத்திலும் தேர்தல் அரசியல் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள சுத்திட்டாரு அப்படிங்கிறதுதான் கள நிலவரமா இருக்குது. ஏன்னா அவர் திரும்ப திமுகவையும் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க தவிர, எப்பா இதை நான் எதிர்க்கிறேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது திட்டமிட்ட சூழ்ச்சி, திட்டமிட்டு இது காலங்காலமா ஒன்றிய அரசு பண்ணிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இப்பவும் பண்றாங்க, இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அல்லது ஆதரவான நிலைனா ஏன் ஆதரவான நிலை அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம். பட் ரெண்டுமே இல்லாம சொன்னது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயம் தான். கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே ஒரு சிலர்லாம் அவர் டைலாக் அவருக்கே திருப்பி சொல்லியிருந்தாங்க, அண்ணே ஒண்ணு அந்த பக்கம் நில்லுங்க, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நிஜமாவே என்னுடைய கருத்து, இதில் அவர் சரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும், கருத்தை சொல்லியிருக்கணும், தெளிவுபடுத்திக்கணும். அதே நேரத்துல என்னுடைய தீர்வு என்ன அப்படின்னா, இனிமேலாவது இந்த எலெக்ஷன் ஓட்டுப்பதிவுக்கு முன்னாடி இதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நிச்சயமா ஒரு 13% வரைக்கும் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது பிரகாசமா. ஏன்னா கள நிலவரத்தை பார்க்கும்போது, ஆய்வுகளை பார்க்கும் பொழுது, மக்களுடைய அவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது தெரியுது. ஆனா இதற்கு எதுவுமே அவர் ரியாக்ட் பண்ணாம இப்படியே போச்சு அப்படின்னா நிச்சயமா 2-3% ஓட்டு குறையும், சதவிகிதம் குறையும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய தீர்வு இதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.